ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபிஷ்ன்ற ஒரு செம்ம ஆக்ஷன் அனிமேவை தான் பார்க்க போகிறோம். சும்மா நருட்டோ ஒன் பீஸ் மட்டும் பார்த்துட்டா உடனே அனிமே லவர்னு சொல்லிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்பவே அண்டர்ரேட்டடான அனிமேவெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு அனிமே தான் இந்த பனானா ஃபிஷ். இதில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே இருக்கும். இப்படி ஒரு அனிமேவை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் வாரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆகிறான். அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒருத்தன் நடந்து வரான். அவன் வரும்போதே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்தவன் கையில் ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்கிற அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. வேற வழி இல்லாமல் அவனோட காலில் மட்டும் ஷூட் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறான். பக்கத்தில் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லைன்னு சொல்லி. நான் யாருன்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பனானா ஃபிஷ். இந்த இடத்துல தான் இந்த அனிமையோட டைட்டிலே போடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் ஏஸ்லிங்ஸ். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராங்க. வந்தவங்க குண்டடிப்பட்டு அந்த இடத்துல அடிபட்டு கிடக்காங்க. நம்மளோட ஹீரோ பக்கத்தில் போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்கிறான். சொன்ன அடுத்த செகண்டே அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். அந்த இடத்துல போலீஸ் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் கண்ணோட ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தவொடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. ஆமாங்க, இவங்க வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோவோட ஆளுங்க தான். ஆனால் இப்படி ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஒன்று அவங்க கிட்ட சொல்லலை. இதை யார் இப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது டைனோ தான் அப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த டைனோன்றது வேற ஒரு கேரக்டர். சரி, இப்போ போலீஸ் வந்துட்டாங்க, இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த டைனோன்ற கேரக்டர் தான் நம்ம ஹீரோ பார்க்க போறான். அந்த டைனோன்றது யாருன்னா ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலோட தலைவன் தான். நம்மளோட ஹீரோவும் ஒரு சின்ன கேங்கு தலைவனா தான் இருக்கான். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில பிசினஸ் விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா நம்மளோட ஹீரோட ஆளுங்க கிட்ட அவன் ஒரு வேலையை கொடுத்துருக்கான். அதையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. அதை பத்தி பேசுறதுக்காண்டி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது வெளியே ஒரு எடுபடி நின்றுட்டு இருக்கான். அவன் நம்மளோட ஹீரோ பார்த்தோன்னே நக்கலா கேள்வி கேட்க நம்மளோட ஹீரோ நக்கலா பதில் சொல்லணும்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஹீரோ அவனை மதிக்கவே மாட்டான். அதனால நம்மளோட ஹீரோ அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளோட ஹீரோ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாஃபியா கும்பலோட தலைவனா இருக்கிற டைனோக்கு நம்மளோட ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். அப்ப உள்ளுக்குள்ள போய் பார்த்தோன்னா ஒரு வழுக்க மாட்டே இருக்கான். அவன் தான் அந்த மாஃபியா கும்பலோட தலைவன் டைனோவே. அவனை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். நீங்க எதுக்காக என்னோட ஆளுங்க கிட்ட வந்து உங்களோட வேலையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற வழி இல்லை, அவசரத்தில் வேற யார்கிட்ட சொல்லுன்னு தெரியாம அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டேன். இதனால என்ன ஆக போகுது, அவன் தான் யாருமே எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். அவங்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க, அதை என் கண்ணு முன்னாடி நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதனால நம்மளோட ஹீரோக்கு மற்றவங்களை கொலை பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் இவனுங்க அந்த மாதிரி இல்லை, இவங்க வேணும்னா கொலையும் கூட செய்வாங்க. நம்மளோட ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி கத்தும் போது இதுக்கெல்லாம் இதுக்கு நீ கோவப்பட்டு இருக்க, ஒரே ஒரு உயிர் தானே, போனா போயிட்டு போகுது, நம்மளோட பிசினஸுக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்றான். ஆனால் நம்மளோட ஹீரோ உங்ககிட்ட கொலை பண்ணுறதுக்கான எந்த ஒரு பிசினஸையும் நான் பண்ணவே இல்லை, இன்னொரு முறை என்னோட ஆளுங்க கிட்ட வந்து எந்த ஒரு வேலையுமே கொடுக்காதான்னு சொல்றான். இருந்தாலுமே கூட நம்மளோட ஹீரோவால வேற எதுவும் பண்ண முடியாது. எதனாலனா அவர் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலோட தலைவன். அது போக நம்மளோட ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போதே அவனை எடுத்து வளர்த்ததே இவன் தான். அந்த ஒரு மரியாதை நம்மளோட ஹீரோக்கு இருக்கு. அது போக அவனுக்கும் நம்மளோட ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். ரெண்டு பேருமே அந்த ஒரு சின்னதாக காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். நம்மளோட ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போதே வழியில ஒரு ஃப்ரெண்டையும் மீட் பண்றான். இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நம்ம இனிமேல் கோழி மண்டைன்னு கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவனோட மண்டை பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். அவங்க ரெண்டு பேசிட்டு நம்மளோட ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறான். அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் நம்மளோட ஹீரோவும் சேர்ந்து தான் தங்கியிருக்காங்க. வந்த உடனே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த குட்டி பையனோட பேர் தான் ஸ்கிப்பு. அவன் என்ன சொல்றானா, போலீஸ்காரங்க உன்ட ஒரு சின்ன ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. இந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி ரெண்டு பேர் வரப்போறாங்களாம். அவங்க உன்னோட ஆர்டிக்கலை வச்சு ஒரு மெகசின் மாதிரி ரெடி பண்ண போறாங்க. அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். ஆனால் நம்மளோட ஹீரோக்கு இது விருப்பமே இல்லை. இருந்தாலுமே கூட ஓகேன்னு சொல்லிக்கிறான். இதனால நம்மளோட ஹீரோக்கும் ஒரு சில போலீஸ்காரங்களுக்கு லிங்க் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஹீரோ ஒரு சின்ன கேங்கை வச்சு நடத்தினாலுமே கூட இந்த கொலைலாம் எதுவுமே பண்ண மாட்டான். அதனால போலீஸ்காரங்களும் ஒரு சிலர் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் போலீஸ்காரங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்டுதான் ஆகணும். அப்படின்னா தான் நாளை பின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அந்த போலீஸ்காரங்களும் செய்வாங்க. அதனால நம்மளோட ஹீரோ விருப்பமே இல்லாம சரி அந்த ஆளுங்களை வர சொல்லி நான் வேணா மெகசினுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் போறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இந்த ஆர்த்தருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த ஆர்த்தரை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஆர்த்தர்ன்றது வேற யாரும் கிடையாது, இந்த கேங்ல இருக்கிற இன்னொரு மெம்பர் தான். அப்ப நம்மளோட ஹீரோ ஏஸ் வந்து ஒரு செயின் எடுத்து பாக்குறான். இந்த செயின் யாரோடதுன்னா ஃபர்ஸ்ட் செயின்ல இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அவன் கொடுத்துருப்பானே, அதுதான் அந்த செயின். இப்ப அந்த மாஃபியா கும்பலோட தலைவர் டைனோவை காட்டுறாங்க. அவங்ககிட்ட அவனோட ஆள் ஒருத்தர் ஓடி வந்து அந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது காணாம போயிருச்சுன்னு சொல்றான். அது யார் தூக்கிட்டு போயிருக்க முடியும், கண்டிப்பா ஏதாவது இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அந்த பொருள் வேற எதுவும் கிடையாது, நம்மளோட ஹீரோ கையில வச்சிருந்த செயின் தான். அந்த திருட்டு பையன் தான் அதை திருடிட்டு போனா, கண்டிப்பா வேற யாராவது கையில கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. அது கண்டிப்பா நம்மளோட ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்மளோட ஹீரோவும் அந்த செயினுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ட்ரக் இருக்கிறத பாக்குறான். அதே பக்கத்து ரூம்லேயே இன்னொருத்தரையே வச்சிருக்கான். அது வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சாங்களே அந்த கேரக்டர் தான். அது வேற யாரும் கிடையாது, அது நம்மளோட ஹீரோட அண்ணன் தான்.
எதனால இந்த மாதிரி மாறினா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. இதைத்தான் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் பேசுற மாதிரியே தெரியல. அவன் இன்னும் மென்டலா பாதிக்கப்பட்டால வெளியவே வரல. நம்மளோட ஹீரோ அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இதனாலனா அவனோட அண்ணன் இந்த மாதிரி மாறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பான், பனானா ஃபிஷ்னு. இன்னைக்கு நம்மளோட ஹீரோ ஒருத்தன் சாகுறத பார்த்துருப்பான். அவனும் சாகுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ கிட்ட பனானா ஃபிஷ்னு தான் சொல்லியிருப்பான். இது என்ன வார்த்தை, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரெல்லாம் ஏற்பாடு பண்ண அந்த ஜேர்னலிஸ்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் வயசுல மூத்தவராக இருக்காரு. அவர் கூட ஒரு அசிஸ்டண்டா ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருக்கான். இந்த பையனோட பேர் தான் ஈஜி. இவனும் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே ஃப்ளைட் ஏரியா அந்த போலீஸையும் பார்க்க வராங்க. அவங்க வந்த உடனே போலீஸ்காரங்களும் நம்மளோட ஹீரோ பற்றி ஓரளவு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் மெகசினுக்கான ரெடி பண்ண போகிறது சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர். இருந்தாலுமே கூட அவர் ரொம்ப சின்ன பையன் தான், வெறும் 17 வயசு தான் ஆகுது. இருந்துமே கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவனே அந்த ஈஜென்ட் பையனுக்கு கொஞ்சம் ஆர்வம் வருது. யார் இந்த பையன், நம்மளோட வயசில் சின்ன பையனாக இருக்கான், இருந்தாலுமே கூட ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஆர்வமாகுது. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோட ஆளுங்க கிட்ட அந்த டைனோ ஒரு வேலையை கொடுத்துருப்பான். அதுக்காண்டி அவங்க ஒருத்தனை கொலையும் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளோட ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க 2 பேரும் பனிஷ் பண்ணுறக்காண்டி போகிறான். அவங்க ரொம்ப கெஞ்சின உடனே இனிமேல் என்னோட மூஞ்சிலே முழிக்காதீங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. அந்த டைனோ கிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுறமே தவிர அவனுக்கு நம்ம யாருமே அடிமை கிடையாது. அப்படி யாராவது அவனுக்கு அடிமையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்டே போயிருங்க. ஆனால் என்னோட கேங்கில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உனக்கு ஓகே தானே ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யாரையும் கேட்குறான். இதுதான் வேறு யாரும் கிடையாது, அந்த ஸ்கிப்ன்ற சின்ன பையன் சொன்ன ஆர்த்தன்றவன். இவனுக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தம் இருக்குது. எதனாலனா நம்மளோட ஹீரோ மேலே இவனும் ஏதோ ஒரு வன்மத்தில் தான் இருக்கான். நேரம் கிடச்சா கண்டிப்பாக அவனை பழி வாங்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கான். அது நம்மளோட ஹீரோவுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரக் மாதிரி அந்த செயின்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துருப்பான். அதை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதை பற்றி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனால் அந்த டாக்டருக்கே அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தாலுமே கூட நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. சரி, இது யாரும் உன்ட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்கும்போது அது எதையுமே நம்மளோட ஹீரோ சொல்லவே மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டைனோவோ அந்த செயினை தான் தேடிட்டு இருக்கான். ஏன்னா அந்த செயினில் இருக்கிற அந்த ட்ரக் தான் அவங்களுக்கு முக்கியம். அதை கண்டிப்பாக அவன் ஏஸ் கிட்ட தான் கொடுத்துருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ வர சொல்கிறாங்க. நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்தவொடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட ஏதாவது பேசினானா, ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அவங்க எதை கேட்குறாங்கன்னு. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிடறான். நல்லா யோசிப்பாரு, அவன் ஏதாவது உன்ட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போயிடறான். அவன் போகிற திமிரிலே தெரியுது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான்னு. ஸோ அவனை வேற விதமாக தான் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி டைனோ வேற ஒரு முடிவு எடுக்கிறான். நம்மளோட ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அவனோட எடுபடியை திரும்ப கலாச்சிட்டு தான் போகிறான். இது ஆர்த்தரும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, உனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, நம்மளே சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட ஹீரோ அவனோட வீட்டுக்கு திரும்ப வரதுக்கு முன்னாடியே அவனோட வீட்டையே பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. டைனோட ஆளுங்க தான் நம்மளோட ஹீரோ அந்த செயினை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கானா சொல்லி நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஏஸ் வாயை திறக்க மாட்டேங்கிறான். வேற வழியே இல்லை மார்வின், நான் அவனை உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன், நீ என்ன பண்ணவே தெரியாது, அவனை எப்படியாவது பேச வை, ஆனால் அவனை கொலை மட்டும் பண்ணிடாத, அவன்லேருந்து நம்ம ஒரு சில உண்மையெல்லாம் வாங்கணும்னு சொல்லிடுறான். இது ஆர்த்தரும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறான். நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் ஏசையே அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் அவன்கிட்ட ஒரு டீலிங்க பேசுறான். இன்னொரு பக்கம் டாக்டர் வந்து நம்மளோட ஹீரோட பிரதரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, அந்த ட்ரக்கையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே புரியல. கடைசியாக அவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியாக ஒரு பனானா ஃபிஷ்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ சொல்றான். இதை கேட்டவனே இது ஏதோ ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் சொல்றாரு. இப்போ அந்த குட்டி பையன் ஸ்கிப்பும் அந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேருமே கூட்டிட்டு வரான். அவங்க ஒரு பார்ல தான் இருக்காங்க. அவங்க உள்ள வந்தோடனே அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. நம்மளோட ஹீரோவை பார்த்தோன்னே இவன் என்ன பார்க்கறது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவனா உண்மையிலே தலைவன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸும் கேட்டு ஃபோட்டோஸும் எடுக்கணும்னு சொல்றாங்க. முகத்தை மட்டும் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சரி, இந்த மாதிரி சின்ன பையன்லாம் இது கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் உன்னோட 2 வயசு பெரியவன் அப்படின்னு சொல்லி ஈஜியும் கோவப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்து கோவமே வரல. சரி, நான் அவனோட கண்ணை தொட்டு பார்க்கலாமா, இது வரைக்கும் நான் ஒரு கண்ணை தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஜி கேட்குறான். நம்மளோட ஹீரோ ஓகேன்னு சொல்லி கொடுத்துறான். அதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப நம்மளோட ஹீரோ கிட்டே அந்த கண்ணை கொடுத்துறான். அப்போ அந்த ஸ்கிப் பண்ணுற சின்ன பையன் நம்மளோட ஈஜியை தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான். உண்மையிலே ரொம்ப லக்கி தெரியுமா, இதனால ஏசி யாருக்கிட்டயுமே அவனோட கண்ணை கொடுத்ததே கிடையாது, நீ மட்டும் தான் அவனோட கண்ணை வாங்கி தொட்டு பார்த்துருக்க, ஏதோ ஒரு விதத்தில் ஆஸ்க்கு உனக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்றான். அப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆர்த்தரோட ஆளுங்க வந்துடுறாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. அப்போ நம்மளோட ஹீரோக்கு இவங்கெல்லாம் யாருனே ஒன்றுமே புரியல. அப்பதான் அந்த கோழி மண்டையன் கால் பண்றான். ஆர்த்தரோட ஆளுங்கலாம் அவனோட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி அவனை பிடிக்க பார்க்குறாங்க, நல்லா ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஸ்கிப் பண்ற சின்ன பையனை ஈஜியை காப்பாத்திட்டு இருக்கான். அப்போ 2 பேருமே வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ட்ராப்னு, கண்டிப்பா வெளியே போனா பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வேணா வெளியே ஓடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தடுக்க பார்க்குறான். ஆனால் சண்டை போடுற பிஸியில் அவனால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க 2 பேருமே வெளியே ஓடனே ஸ்கிப்பையும் பிடிச்சிட்டாங்க, ஈஜியையும் பிடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவும் கண்ணை எடுத்து அந்த கார்லயே கரெக்டாக சுட்டுறான்.
இருந்தாலுமே கூட கார் நிற்கவே இல்லை, அது வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கோழிமலையான ஒரு பைக்ல வரான். நம்மளோட ஹீரோ பைக் எடுத்து ரொம்ப வேகமா விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா ஆர்த்தரும் ஆர்வினும் வேற ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிராப் பண்ணி தெரிஞ்சுமே கூட நம்மளோட ஹீரோ போய் சிக்க போறான். இந்த மாதிரி விறுவிறுப்பா போகும்போதே இதே இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து வர எபிசோட்லாம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.